வணக்கம். இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் தன் மகன் மீதும் மருமகள் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து கண்ணீர் வடித்து பேசியுள்ளார். இன்னொரு புறம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நாளை மாநில மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். அடுத்து பாமகவில் என்ன நடக்க போகுது என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் பேச போறோம். இது குறித்து பேசுவதற்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்ச டாக்டர் ராமதாஸ் தன் மகனும் மருமகளும் குடும்பத்தின் மீதும் கட்சியின் மீதும் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி வருவதாகவும் தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அறிவிச்சப்போ அந்த கூட்டத்துக்கு வரவிடாம மாவட்ட செயலாளர்களை தடுத்ததாகவும் அன்றே நான் இறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்கி உருக்கமா பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது அன்னைக்கே நான் செத்துட்டேன் அப்படின்னு உருக்கமாக ராமதாஸ் பேசியிருக்கிறாரு. இதுல என்ன, சிவாஜியினுடைய அந்த படப்பாடலான பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி அந்த பாட்டை பேக்ரவுண்டா போடலாமா, இல்ல என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி அதை பேக்ரவுண்டா போடலாமா ரஜினி பட பாடலை அப்படின்னு யோசிச்சா, என்ன இருந்தாலும் ஒரு மூத்த தலைவர் இப்படி ஒரு நிலைமைக்கு இல்ல அவரே அவருக்கு ஒரு பேக்ரவுண்டை ஒரு பொருத்தமான பழமொழியை சொல்லிருக்கிறாரு. வளர்த்த கடா மார்பில் பாய்ந்து விட்டதம்மா அப்படின்னு அவரே இன்றைக்கு பிரஸ் மீட்டில் கதறி இருக்கிறார். இப்ப இது என்ன பெரிய உரிமைக்கான போராட்டமா? இது எதுக்கு இந்த பிரச்சனை? இந்த பிரச்சனையை வைத்து ஊடகங்கள் நான் தழுதழுக்க பேசிய ராமதாஸ், கண்ணீர் மல்க பேசிய ராமதாஸ் தலையை கவுந்துட்டாரு. ராமதாஸ் ஒரு கண்ணுல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பல தலைப்புகளில் இது பற்றி பேசுறாங்க. உண்மையில் இந்த பிரச்சனை என்னன்னா, வன்னியர்களை யார் மொட்டையடிப்பது? நான் இருக்கிற வரைக்கும் நான் மொட்டை அடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்தா போதும் அப்படின்றது ராமதாஸோட ஸ்டாண்டு. அன்புமணி இல்ல உனக்கு வயசாயிருச்சு, நீ நாளைக்கு சாக போற, உனக்கு எதுக்கு பதவி, நீ கம்முனு. 6 வருஷத்துக்கு முன்னாடியே மோடி 2வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பொழுது அங்க போயிருக்கிறாங்க. அப்பாவும் மகனும் போயிருக்கிறாங்க. போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திரும்ப ஃப்ளைட் ஏறுறதுக்கு வந்திருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. பையன் கேட்டிருக்கிறாப்புல, அப்பா நீ வீட்லயே சும்மா இரு, கேட்ட சாத்திக்கிட்ட, நான் இனி கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. ராமதாஸ் அதற்கு அவரால் தாங்கிக்க முடியலையா. அந்த ஏர்கிராஃப்ட்ல இருக்கிறப்பயே அப்படி குனிஞ்சு கண்ணீர் விட்டாரா, 2 சொட்டு தொரன்னு அந்த ஃப்ளோர்ல உருண்டு போனுச்சான். அப்படியே பாருங்க, சினிமா காட்சிகளா அப்படியே விரிவடைதா, அப்படி உருண்டு போனுச்சான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இதுதாங்க பிரச்சனை. இது ஒரு 6 வருஷமாவே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத இன்றைக்கு ராமதாஸ் வெளிப்படையாக பேசியுள்ளார். இது தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்ல அவர்கள் ஊமை ஜனங்கள் என்று எந்த மக்களை வைத்து வயிறு வளர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கோ இதுல ஏதாவது நஷ்டமா அப்படின்னா, அந்த மக்களுக்கு இதனால ஒரு நஷ்டமும் இல்லை. ஏன்னா இவங்க அவங்கள மொட்டையடிக்கிறத மட்டுமே தான் இந்த குடும்பத்தினுடைய கடந்த கால ஒட்டுமொத்த வரலாறாகவும் இருந்திருக்குது. வன்னியர்களுடைய பெயரை சொல்லி இந்த கட்சிக்கிட்ட அந்த கட்சிக்கிட்ட மாத்தி கூட்டணி வச்சு மத்திய அமைச்சர் பதவி வாங்கி ஒன்றியத்தில் அதுல ஊழல் பண்ணி, இப்படி இவர்களுடைய வரலாறே இப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான். இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, யார் வன்னியர்களை மொட்டையடிப்பது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இந்த பாமக பிரச்சனையில இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, அது பாஜக கூட்டணி. இந்தியா முழுவதும் பாஜக யாரோடெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் என்ன நடந்திருக்குது? ஒன்று அந்த கட்சியை 2ஆம் 3ஆ உடைப்பாங்க, இல்லைன்னா அந்த கட்சியை மொத்தமா தன்னுடைய கட்சிக்குள்ள அப்படியே அங்கிருந்து 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி இந்த பக்கம் அப்படியே தங்களுடைய கட்சியில் சேர்த்து கொள்வது, அப்படியே மொத்தமா கட்சியவே விலைக்கு வாங்கி விடுவது. அப்படித்தான் சரத்பவாரோட கட்சிக்கு என்னாச்சு, அதை உடைச்சாங்க. இப்ப அஜித் பவார் அவர் இன்னொரு கட்சி வச்சிருக்கிறாரு. அதே போல சிவசேனாவுடைய நிலைமை என்ன? ஏக்நாத் ஷிண்டேன்னு ஒருத்தரை உருவாக்கி அந்த கட்சியை உடைத்து இன்னைக்கு உத்தவ் தாக்கரே அணின்னு ஒரு அணி, சிவசேனா இவருடைய அணி, ஏக்நாத் ஷிண்டேவோட அணின்னு 2 அணியா கட்சி இருக்குது. இன்னும் மிகச்சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய நிலைமை என்ன? அதிமுக செதறிடுச்சு. அது ஒரு கொங்கு மண்டல கட்சியாக மாறிவிட்டதோ அப்படின்ற அளவிற்கு ஒரு ஆழமான கேள்வியை அதிமுகவை நோக்கி இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி இந்தியா முழுவதும் இதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கட்சிகளை உடைப்பது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, அப்புறம் அந்த கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை தங்களை நோக்கி இழுத்துக்கிறது. இல்ல அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியா இருக்கும்ல, எந்தெந்த சாதி இருக்குதோ அந்த சாதியினுடைய வாக்கு வங்கியை எப்படி கவருவது அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா அதே சாதி வாழுகின்ற பகுதியில் வேலை ஒரு 4-5 சின்ன ஜாதி இருக்குது, அந்த சாதியை அது ஈக்குவேட் பண்ணிரும் அப்படின்னா அந்த சாதிகளை வைத்து
வைத்து அரசியலை கட்டமைப்பது அப்படின்றதுதான் பாஜகவினுடைய ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கா இருக்குது. இப்ப அதைத்தான் இங்கேயும் வந்து செய்யறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாரு, நான் சத்தியத்தை மீறி விட்டேன், நான் வந்து மன உளைச்சல்ல இருக்கேன், நான் என்ன தவறு செஞ்சுட்டேன்னு அன்புமணி கேட்கிறாரு. ஆனா நான் தான் தவறு செஞ்சுட்டேன், 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி இருக்கிறேன் அப்படின்றாரு. உண்மையிலேயே வன்னியர்கள்ல வேற யாருமே டாக்டரா இல்லையா? சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்க ஒரு தகுதியானவரை தேடணும் அப்படின்னா ஏன் உங்க பையனை வந்து தேடினீங்க? இன்னைக்கு கேட்டா அதுக்கு இவரே விளக்கம் சொல்றாரு. இவரே இவங்க பையன் இருக்கணும், அதுவும் கேபினெட் அமைச்சர் பதவி அப்படின்றப்ப இவங்க அமைச்சரா இருப்பாங்களாம். ஆனா இன்னைக்கு கேட்டா ராமதாஸ் வந்து சொல்றாரு, குடும்பத்தில் இருந்த அழுத்தம், ஜி.கே. மணி கொடுத்த அழுத்தம், அந்த அழுத்தத்தினாலதான் வந்து ஆக்குனேன், தவறு செஞ்சுட்டேன். அதாவது கொள்ளையடிச்சு இன்னைக்கு சிபிஐ கேஸ் எல்லாம் சிக்கி முடிச்ச வெட்டிதான் ராமதாஸுக்கு வந்து ஒரு ஞானோதயமே வந்து பிறந்திருக்குது, தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஏன் உன் பையனை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியதானே? இப்ப எதுக்கு அன்புமணியும் சௌமியாவும் காலில் விழுந்து கதறி இருக்கிறாங்க? நம்ம அதிமுகவோட கூட்டணிக்கு போக வேணாம், பாஜகவோட கூட்டணிக்கு போகலாம். பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் நீங்க எனக்கு கொல்லி போடுற மாதிரி ஆயிரும், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு லிட்டரலா வெளிப்படையா மிரட்டி இருக்கான். காலில் விழுந்து ராமதாஸை அன்புமணி வந்து மிரட்டி இருக்கான். சௌமியாவும் காலில் விழுந்து கெஞ்சு இப்படிதான் வந்து ரெண்டு பேருமே ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவரை வந்து ஒத்துக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. ராமதாஸ் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு, ராமதாஸினுடைய நோக்கம் பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியில் இருப்பதா, ஒரு மக்கள் நலன் பேசுகின்ற கூட்டணியில் இருப்பதா அவருடைய நோக்கம்? அவர் அந்த கூட்டணிக்கு போவானன்றதான விரும்புறாரு. யார்? பாஜக கூட்டணிக்கு இல்லையே. அந்த பிரஸ் மீட்லயே கடைசியா கேக்குறாங்களே ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா அது ஆமாவா இல்லையா, கூட்டணி இருக்குதா இல்லையா, கூட்டணியில் தொடர்கிறார்களா இல்லையா அப்படின்றது குறித்து பேசுறதுல கூட அவருக்கு வந்து சங்கடங்கள் இருக்குதான். அதை வெளிப்படையா வந்து பேச முடியாது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. ஆனா இதுல இன்னைக்கு நடந்த அந்த பிரஸ் மீட்ல முக்கியமான விஷயம் அவரே சொல்றாரு, அதிமுக பாமக தான் நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கொள்கை அடிப்படையில் ஒரு கேள்வி எழுப்புவோங்க. இப்போ 1987 நடந்த அந்த இடஒதுக்கீடு சாலை மறியல் போராட்டம், அந்த போராட்டத்தில் 25 பேரை வந்து சுட்டு படுகொலை செய்யறாங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி நடைபெறுகிறது அதிமுக. அதே அதிமுகவோடு அதற்கு பிறகு சுட்டும் கொண்டாங்க, இடஒதுக்கீடும் தரல. அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வந்து அவராகவே வாக்குறுதி கொடுத்து அந்த தேர்தல் புறக்கணிப்பை பாமக அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த தேர்தலில் கலைஞராகவே வாக்குறுதி கொடுக்கிறாரு, நான் வந்தா வன்னியர் சமூகத்துக்கு வந்து இடஒதுக்கீடு தருவேன் அப்படின்னு. அதே போல ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்னு ஒரு பட்டியலை உருவாக்கி அதன் மூலமாக 20% இடஒதுக்கீடை ஒரு 116 சாதிகளுக்கு கிடைக்கும்படியாக கலைஞர் செஞ்சாரு. கேட்காமலேயே வந்து கலைஞர் செய்யறாரு. ஆனா கேட்டு போராட்டம் நடத்திய போது அதிமுக எம்ஜிஆர் பொன்மன செம்மல் சுட்டு படுகொலை செய்கிறார். ஆனா அதே அதிமுகவோடு பின்னாட்களில் இவர் வந்து கூட்டணி வச்சாரு. இப்ப இது எப்படி நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியும்? ராமதாஸ் வந்து நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம், இந்த கூட்டணிகள் வைத்து வைத்து பச்சோந்தியே வெட்கப்படுகின்ற அளவிற்கு அந்தர்பல்ட்டிகளை அடித்த ஒரு மனிதர் அப்படின்னா ராமதாஸ் தான் சொல்ல முடியும். இப்ப இவங்க பையனை மத்திய அமைச்சர் ஆக்குனாரு, அதற்கு பிறகு மாறி மாறி வந்து கூட்டணி வைக்கிறாரு. கூட்டணி வைத்து அது ஒரு முடிவுக்கு ஒரு முட்டுச்சந்துக்கு வந்துருது. 2011-12 முட்டுச்சந்துக்கு வந்து அடுத்து அவர் எடுக்கின்ற அஸ்திரம் தான் நாடக காதல். எப்படி பாஜகவினர் லவ் ஜிகாத், கொரோனா ஜிகாத் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தையும் வெறுப்பையும் கலவரத்தையும் தூண்டும் விதமாக ஒரு வேலையை செய்யறாங்களோ, அதே போல இவர் நாடக காதல் அப்படின்ற ஒரு அரசியலை கையில் எடுத்து இளவரசன் திவ்யா அவங்களுடைய பிரச்சனையை காதலை மையமாக வைத்து மர்மமான முறையில் வந்து இளவரசன் வந்து மரணம் அடைந்து போனார். அது மிகப்பெரிய அளவில் கலவரத்தை ஏற்படுத்தி அங்க 300க்கும் மேற்பட்ட வீடுகள், அந்த நத்தம் காலனி, அண்ணா நகர், அந்த பகுதிகளில் பட்டியல் சமூக மக்கள் இருந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் கலவரத்தை அன்றைக்கு வந்து நடத்தினார்கள். நடத்தினதோட மட்டும் இல்லாமல் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு, அதாவது அனைத்து சமூக கூட்டமைப்பு அப்படின்ற பேர்ல பட்டியல் சமூக மக்கள் இல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஜீன்ஸ் பேண்ட், கூலிங் கிளாஸ் வந்து போட்டுக்கிறாங்க. இப்ப வன்னியர் சங்க மாநாட்டுல வந்து அனிதா குப்புசாமியும் வந்து பாட்டு பாடுறாங்க. அது வந்து நாடக காதல் கிடையாதா? அந்தம்மா மாறுவாடி செட்டு, இவர் வந்து பாட்டு பாடுறதுலே தெரியுது வன்னியர்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க மேடையில வந்து ஐயா வாழ்க அப்படின்னு ஐயாவோட நாடக காதல் அரசியலுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒத்து ஊதிட்டு இருப்பாங்க.
இப்ப இது போல நாடக காதல் அப்படின்ற பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணார். 2014 தேர்தலில் அது கை கொடுத்தது, தர்மபுரியில ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு மக்கள் தெரிஞ்சிருச்சு, வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இது போன்ற கலவரங்களை தூண்டிவிட்டு அதில் குளிர்காய்கின்ற ஒரு குடிசை கொளுத்தி தான் ராமதாஸ் அப்படின்றது வன்னியர் சமூக மக்களுக்கே தெரியுது. அவருக்கான ஆதரவு அப்படின்றது குறையுது. அதனுடைய வெளிப்பாடா 2019 அன்புமணி தோத்தார், 2024 சௌமியா அன்புமணி தோத்து போனாங்க. அது வேற எதை காட்டுது? அப்ப இவருடைய அரசியல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஒரு புறம் பாஜகவுடனான கூட்டணி, இன்னொரு புறம் மகன் மீது இருக்கின்ற சிபிஐ வழக்கு, இது எல்லாமே சேர்ந்து அவங்க பாஜகவோடு இருப்பதற்கான ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குது. அதுல இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு ராமதாஸே அதிமுகவோட போயிடலாம் அப்படின்னு 24 முடிவு பண்ண பிறகும் அங்க போக முடியாம இவங்க 2 பேரும் தடுத்து இருக்கிறாங்க. அதையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது யாருப்பா? ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு. அண்ணாமலைங்கய்யா. அண்ணாமலையை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்தை கூட என்கிட்ட சொல்லல. நைட்டு காலில் விழுகுறாங்க, காலையில பார்த்தா பாரத் மாதாக்கு ஜெயன்னு வீட்டுக்கு முன்னாடி கத்துறானுங்க அப்படின்னு இப்படியெல்லாம் தன்னுடைய உள்ள கிடக்கையை ஆதங்கத்தை ராமதாஸ் கொட்டி இருக்கிறாரு. அதுல அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறாரு. இந்த நீச்சல் குளம் பயிற்சி எதுக்கு அப்படின்னா, அது செத்துட்டாராம் முன்னாடி நாள். தான் பையன் ஒரு பொய் சொல்லிட்டார். என்ன பொய்னா, மாவட்ட செயலாளர்களை, இவருக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, மாவட்ட செயலாளர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார் ராமதாஸ். அதுல 108 மாவட்ட செயலாளர்களில் 8 பேர் தான் வராங்க, 100 பேர் வரல. என்ன விஷயம்னு ராமதாஸ் விசாரிச்சா அன்புமணியை கட்சியை விட்டு நீக்க போறாரு ராமதாஸ், அதனால இந்த கூட்டத்துக்கு நீங்க போகாதீங்கன்னு ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லி அன்புமணி சொன்னாரு. அப்பயே நான் செத்துட்டேன் அப்படின்னு ராமதாஸ் மனம் நொந்து பேசுறாரு. ஆனாலும் நான் அதை கடந்து வந்துட்டேன், எம்ஜிஆர் மாதிரி நான் செத்து பொழைச்சவன்டா அப்படின்னு காட்டுறதுக்காக நீச்சல் குளத்தில் அந்த வேலையெல்லாம், அந்த ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் அங்க பண்ணி காட்டினேன். இப்போ அதுலதான் அந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிப்பது, அங்க வீர சாகச பயிற்சிகளை பண்ணி காட்டுறது, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாப்புல. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப கட்சி இது முழுக்கவே ஒரு பிழைப்பாத கட்சி இல்லையா, பொறுக்கிகள் எல்லாம் சேர்ந்த கட்சி தான் இந்த பாமக. எப்படி பாஜக கிரிமினல்களின் கூடாரமோ அதே போலதான் பாமகவும். அதனால இவனுங்கெல்லாம் என்ன நினைப்பானுங்க, ஐயா நாளைக்கு மண்டையை போட்டுருவாரு, அவரோட நம்ம நிக்கணுமா இல்ல சின்னையாவோட நம்ம நிக்க போறோமா அப்படின்றப்ப அவங்க பிழைக்கிறதுக்கு எது ஈஸியான வழின்னா அவரோட தான் நிக்க போறாங்க. இப்ப அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன இப்படி குஸ்தி போட்டு அது போட்டு இதெல்லாம் காட்டினா உடனே சேர்ந்துருவாங்களா? இப்ப எல்லாரும் இதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் மேடையிலே சொன்னாரு, ஐயாவுக்கு ஜாதகம் பாக்குறாங்க, ஐயா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை. அதாவது அதுல ஐயா சொன்ன டைலாக் தான் பயங்கரமான டைலாக். அவங்களோட துணைத் தலைவர், பாமகவோட துணைத் தலைவர் ஐயாவை ஃபோன் பண்ணி அந்த நீச்சல் வீடியோவை பார்த்துட்டு சொன்னாராம், ஐயா சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறையவில்லை அப்படின்னாரா. அதுக்கு அவர் சொன்ன ரிப்ளை, அதுக்கு ஐயா கொடுத்தாரு பாருங்க ரிப்ளை. இதெல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ரிப்ளை. சிங்கத்தின் கால்கள் பழுதும் படவில்லை, அதன் சீற்றமும் குறையவில்லை என்று ஐயா அவருக்கு அவரே அவருடைய பெருமையை பறைசாற்றி இருக்கிறார். எப்படி மாநாட்டில் கேட்டார்ல, கண்டதுண்டா என்னை போன்ற ஒரு தலைவரை கண்டதுண்டா அப்படின்னு. அதாவது கொஞ்சம் கூட கூச்சமே இவருக்கு இல்லை போல. இந்த ஐடியாவே சீனாவில இருந்து இவங்க திருடின ஐடியா. அதாவது கலாச்சார புரட்சியின் பொழுது மாவோவுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு இந்த டென்சியோபிங் அந்த டீம் பிரச்சாரம் பண்றப்ப மாவோ மஞ்சள் நதியை நீச்சல் போட்டு கடக்கிறாரு. தலைமையகத்தை தகர்ப்போம் அப்படின்னு ஒரு கலாச்சார புரட்சிக்கான அழைப்பை மாவோ விடுக்கிறாரு. மஞ்சள் நதிக்கு இல்ல 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 அந்த அந்த அது அங்க இருந்து அதை எப்படி ஆட்டைய போட்டு இவர் செஞ்சுட்டு ஏதோ இவரா பண்ண மாதிரி, இவரா சொன்ன மாதிரி, இவரா செஞ்ச மாதிரி ஒரு பில்டப்பை இங்க காட்டி இருக்கிறாரு. இதுல அன்புமணியை தொடர்ந்து அவர் மனைவி சௌமியா அன்புமணியும் ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதாகவும், கூட்டங்கள்லாம் அவங்க முடிவு பண்ணிட்டு தேதி அறிவிக்கிறதாகவும், இது என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப அதை அவங்க மேலேயும் ரொம்ப அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. ஆமா, அதாவது வீட்டை விட்டு ராமதாஸ் யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஒரு ஏரியாவில் டான்னு ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு தங்கி இருந்திருக்கிறாப்புல, யாருக்கும் தெரியக்கூடாது, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு. அந்த ஹோட்டலை தேடி பிடித்து சௌமியா அன்புமணி அங்க போயிருக்கிறாங்க. போய் இன்னும் அடுத்த புதன்கிழமை, இந்த புதன்கிழமை சொன்னா அடுத்த புதன்கிழமை ஒரு 8 நாள் தான் இருக்குது, அடுத்த புதன்கிழமை அன்புமணிய தலைவராக்கணும் கட்சிக்கு. எல்லாம் ஜாதகம் எல்லாமே பார்த்தாச்சு, நாள் நட்சத்திரம் எல்லாமே பார்த்தாச்சு, சிறப்பா இருக்குது.
அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க. அதுவும் 8 நாள்ல எப்படிங்க வந்து ஒரு தலைவரை வந்து முடிவு பண்ணி மாத்த முடியும்? ஒரு பியூனை மாத்தினா கூட 2 மாசம் சொல்லுவாங்க. ஒரு தலைவரை எப்படி மாத்த முடியும்? இப்ப பாருங்க, அன்புமணி எவ்வளவு பெரிய தத்தின்னு அன்னைக்கு உட்காந்து நிர்வாகிகளை திட்டிட்டு இருந்தாருல்ல. நிர்வாகிகள் அவர் வந்து திட்டிருக்க கூடாது, தான் பையனை முன்னாடி உட்கார வச்சு, ஏண்டா தத்தி நீ போய் கடல்ல விழுந்து சாவுடா, உனக்கு என்னடா அறிவு இருக்குது அப்படின்னு சொந்த பையனை திட்ட வேண்டிய. அவரை திட்டலையா அன்னைக்கு? அவரு இன்டைரக்டா கொஞ்சம் அவரை திட்டினாரு. ஆனா அதிகமா நிர்வாகிகள் தானே, ஏதோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவங்க தான் பண்ற மாதிரியும், இவங்கெல்லாம் வந்து யோக்கிய சிகாமணிகள் போலவும், அந்த கட்சியே ஒட்டுமொத்தமா ஒரு கலிசட கட்சி. அப்ப இப்படி அன்றைக்கு சீன் போட்டார் ராமதாஸ். இப்ப 8 நாள் அப்படின்னு இவர் அதான் மறுக்க முடியல, இவரால அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. அப்படின்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா சௌமியாவும் அன்புமணியும் அந்த குடும்பத்துல வந்து ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. இது என்னன்னா, கட்சியினுடைய நிறுவனரான ராமதாஸை விட பவர்ஃபுல்லா இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இது வந்து காட்டுது. இப்ப இவர் ஜி.கே. மணியை கூப்பிட்டு சொல்றாரு, இப்படி வந்து இன்னும் ஒரு 8 நாள் தான் டைம் இருக்குது, இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அவரு போய் அவரு ஒரு ஜோசியக்காரன், ஒரு 1.5 மாசம் பெயில், ஒரு 1.5 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், இப்ப எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சொல்லி, திரும்ப வந்து சொல்லி, அதனால 1.5 மாசம் வந்து தள்ளி வச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு இடத்துல வந்து பேசுறப்ப, அதாவது தன்னுடைய குடும்பம் கட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் பண்ண சத்தியத்தை அவர் வந்து நினைவூட்டி பேச வர்றாரு. அதுல குடும்பத்து பெண்கள் வரவேணாம் அப்படின்னு ஏதோ ஆரம்பிச்சாரு, ஆனா அதோட நிறுத்திக்கிட்டாரு. ஏன்னா சௌமியா மேல அவ்வளவு பயமா என்னன்னு தெரியல. சௌமியா வந்து அரசியல் அங்க இல்ல, அன்பு சொன்னாரு, இவங்களை பத்தி சொல்றதுக்கு இல்ல அதனால தெரியல, அவருக்கு உண்மையிலே வந்து பயமா இருக்கலாம். ஏன்னா நம்ம இவரு சிஎன் ராமமூர்த்தி அவரே நம்ம பேட்டிகள்ல நிறைய சொன்னாரு. போன தடவை வந்தப்ப சொன்னாரு, நமக்கே கூட அதிர்ச்சியா இருந்துச்சு, என்ன சார் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம். ஏன்னா இந்த பாட்டில தூக்கி அவங்க அம்மா மேல அடிச்சுட்டாப்ல அன்புமணி அப்படின்னு அவரு ஏற்கனவே நம்ம பேட்டிகள்ல சொன்னாரு. இப்ப அவரு உண்மைதான் நடந்துச்சுன்னாரு. இன்னைக்கு ராமதாஸே அதற்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அப்ப அதன்படி அவர் சொல்றபடி பாக்குறப்ப அந்த அம்மா ஒரு பத்திரகாளியாக ஒரு ருத்ர தாண்டவம் வந்து ராமதாஸுக்கு எதிராக வந்து ஆடி இருக்கிறாங்க. அங்க இருந்து எல்லாம் பொருட்கள்லாம் அள்ளிட்டு வந்துட்டாங்களாம் பனையூர் வீட்டுக்கு, எல்லாத்தையும் மொத்தமா அள்ளிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த பொங்கல் விழா கொண்டாடுற சமயத்துலதான் அம்மா மீது பாட்டில் வீச்சு. அது கேட்கிறாரு பாத்தீங்களா எப்படி? அம்மானா என்னங்க உங்களுக்கு எல்லாம் கடவுளுங்க ஐயா, அம்மானா கடவுள். அந்த கடவுள் மேல யாராவது பாட்டில் வீசுவாங்களா? நல்ல வேலை வந்து படலை, செவுத்துல பட்டுச்சு அப்படின்னு ஐயா வந்து மனசு உடைஞ்சு சொல்றாப்ல. இப்ப எந்த அளவிற்கு இவங்க 2 பேருடைய ஆதிக்கம் அங்க இருக்குது. இன்னும் சௌமியா பேரை சொல்றதுக்கே ராமதாஸ் வந்து பயப்படுறாருன்னா யோசிச்சு பாருங்க. அதே பேட்டியில ஜி.கே. மணியோட மகன் தமிழ்குமரனுக்கு வந்து பதவி கொடுத்தது, அதை பத்தி விளக்குறாரு. அதுல அன்புமணி வந்து எப்படி நடந்துக்கிட்டாரு, அதை எப்படி அவர்கிட்ட இருந்து பறிச்சாருன்றதை பத்தி எல்லாம் விளக்குனாரு. அது கட்சி நிர்வாகிகிட்டையும் அவர் அப்படிதான் நடந்திருக்குதாருன்ற மாரி சொல்ல வர்றாரு. ஆமா, ராமதாஸ் வந்து இந்த முறை அதாவது என்ன முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பொதுக்குழுவில் நடந்தது, அதற்கு பிறகு அன்புமணியினுடைய நடவடிக்கைகள், இது எல்லாத்துலயும் வந்து ராமதாஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்து அன்புமணியை ஒரு டோட்டல் டேமேஜ் வந்து பண்ணிடணும் அப்படின்னு தான் இன்னைக்கு பிரஸ் மீட்டுக்கு அவர் களம் இறங்கி இருக்கிறாரு. ஏன்னா அதற்கு ஒரு தொடக்க புள்ளியா எது அமையுதுன்னா, நான் என்ன தவறு செஞ்சேன்னே தெரியல, 1 மாசமா எனக்கு மன உளைச்சலா இருக்குது அப்படின்னு அன்புமணி கேட்க, அதற்கு பதிலளிக்கும் விதமாக, அப்படியாப்பா நீ என்ன தவறு செஞ்சன்னு நான் பட்டியல் போடுறேன் அப்படின்னு மொத்தமா வந்து டேமேஜ் பண்ணிட்டாரு. தலைமை பண்பு இல்லை, தகுதி இல்லை, எதுவுமே இல்லை, இவன் ஒரு தத்தி அப்படின்றதான் இன்னைக்கு அவர் கொடுத்த 1 மணி நேர பேட்டி. அந்த 1 மணி நேர பேட்டியில இவர் எப்படி தத்தி அப்படின்றது ஒரு புறம், இன்னொரு புறம் தான் எப்படி மிரட்டப்படுகிறேன். அதாவது சேலம் தருமபுரிக்கு ஒரு டூர் பிளான் பண்ணிருக்கிறார் ராமதாஸ். அங்கதான் வந்து ஆரம்ப காலத்துல கட்சி வளர்ந்துச்சு, அங்க போய் நிர்வாகிகளை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும்னு. அதுக்கு வந்து அன்புமணி ஆர்டர் போட்டிருக்காரு. என்னன்னா 200 பேருக்கு மேல அங்க வந்து கூட்டத்தை கூட்டக்கூடாது, மைக் வச்சு பேசக்கூடாது, இப்படியான உத்தரவுகளை எல்லாம், நானும் வருவேன் அப்படின்னு இப்படியான உத்தரவுகளை எல்லாம், யாரையாவது நிர்வாகிகளை நீங்க சந்திக்கணும்னா உங்க ஹோட்டல் ரூமுக்கே வர சொல்லி தான் நிர்வாகிகளை நீங்க போய் சந்திக்கணும், வேற எங்கேயும் நிர்வாகிகளை சந்திக்க கூடாது அப்படின்னு இப்படியான உத்தரவுகளை, கட்டுப்பாடுகளை ராமதாஸுக்கு அன்புமணி வந்து விதிச்சிருக்கிறாரு. இப்ப அத ஒரு நிறுவனரான எனக்கே, பிரபா ஒயின் ஷாப் ஓனருக்கே வா அப்படின்னு வந்து பொங்கிட்டாப்ல, பொங்கி எனக்கே வா அப்படின்னு உருக்கமாக பேசியிருக்கிறார். இப்படி ராமதாஸையே இப்படித்தான் வந்து நடத்தக்கூடியவர். இப்ப மற்றவர்களை, இந்த குடும்பம் மட்டும்தான் வாழ்ந்திருக்குதே ஒழிய வேற யார் வந்து பாமகவில் பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க?
இப்போ ஜி.கே. மணி அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறதுனால அவர் வளர்ந்துருக்கிறாரு. வேற யார் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா யாரும் கிடையாது. ஆனா அவர்களுக்கு எதிராகவும் அவர்களை கீழ்த்தரமாகவும் அன்புமணி நடத்தி இருக்கிறார் அப்படின்ற ஆதங்கத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. அதுதான் அந்த டோட்டல் டேமேஜுக்கு அவர் சொன்ன முக்கியமான விஷயம். ஜி.கே. மணி பாமகனா தெரிகிற ஒரு முக்கிய முகம்னா தியாக செம்மல் ஜி.கே. மணி. அவருடைய பையன் தமிழ்குமரன். அந்த தமிழ்குமரன் லைகா ப்ரொடக்ஷன்ல ஏதோ நிர்வாகியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை பாமக இளைஞரணி தலைவராக டாக்டர் ராமதாஸ் நியமனம் செய்யறாரு. நியமனம் செய்த உடனே அவர்கிட்ட அண்ணா உங்கள்கிட்ட ஆசி வாங்கணும், உங்களை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு தமிழ்குமரன் ஜி.கே. மணியோட பையன் ஃபோன் பண்ணி அன்புமணி கிட்ட கேட்கிறாரு. அதை ராமதாஸே சொல்றாரு. வீட்டு வாசலை தாண்டலை, வாசப்படியை கூட தாண்டலை, அதுக்கு முன்னாடியே கேட்டாரு. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை கிழிச்சு போடு, நீ உடனே ராஜினாமா பண்ணு அப்படின்னு அன்புமணி அவரிடம் மிரட்டினார் அப்படின்றாரு. அதுக்கு பிறகு பொதுக்குழு மேடையில அவரை அறிமுகப்படுத்துறதா இருந்திருக்கு. அந்த கூட்டத்திலேயே இவர் ஜி.கே. மணியோட பையன் தமிழ்குமரன் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை அவங்க அப்பாவுக்கு போட்டிருக்கிறாரு. அவங்க அப்பாவும் இது எல்லாத்தையுமே ராமதாஸ் மறுக்காம செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்குமரன்ட்ட சொல்லியிருக்கிறாரு. குடும்பத்தோட அவங்க வெயிட் பண்ணிட்டு மொத்தமா கிளம்பி போயிருக்காங்க. அதை ராமதாஸே சொல்றாரு. அவங்க எவ்வளவு மனம் வேதனைப்பட்டு இருப்பார்கள், அவமானப்பட்டு இருப்பார்கள் அப்படின்னு அதை விளக்குறாரு. இது ஒரு மூத்த நிர்வாகி தியாக செம்மல்னு இவர்களாலே போற்றப்படுகின்ற ஜி.கே. மணி அவருக்கு நடந்தது. அடுத்து குருவை ராமதாசும் அன்புமணியும் நல்லா பார்த்துக்கல அப்படின்றதுதான் அந்த ஃபேமிலியினுடைய குற்றச்சாட்டு. ஒரு மருத்துவ கொலை செய்து விட்டார்கள், ஒரு அடியாளை போல எங்க அப்பாவை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப இன்றைக்கு அதை வலு சேர்க்கும் விதமாக கீழ்த்தரமாக அன்புமணி மாவீரன் காடுவெட்டி குருவை நடத்துவார் அப்படின்னு அதையும் ராமதாஸே இன்றைக்கு சொல்லிருக்கிறாரு. ரெண்டாச்சுங்களா, இது ஏதோ ராமதாஸ் சொல்லிதான் மற்ற மூத்த தலைவர்களை இவர் கேவலமா நடத்தினாரு அப்படின்னு பார்க்க தேவையில்லை. ஏற்கனவே பொதுவெளிகளில் வீடியோக்களே இருக்குது. ஜி.கே. மணி கேட்பாரு, சட்டமன்றத்துக்கு நேரம் ஆயிடுச்சுங்க போகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன சொல்லுவாரு, இப்ப நீங்க போய் தான் பேசி கிழிச்சு வாங்கி கொடுத்துருவீங்களா, எல்லாம் செஞ்சிருவீங்களா, அங்க போய் நீங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கோபமாக ஒரு மூத்த தலைவரை ஏற்கனவே அன்புமணி இப்படியெல்லாம் பேசினவர் தான். இப்ப இவர் இப்படித்தான் நடந்துக்கிறார். மற்ற மூத்த தலைவர்கள்ட்டே அப்படிதான் நடந்துகிட்டாரு. இப்ப இன்றைக்கு அவங்க அப்பா கிட்டே அப்படிதான் நடந்துக்கிறாரு. முகுந்தனை போடலாம் பதவிக்கு. இப்ப ராமதாஸ் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இது 4 சோத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயம். அன்னைக்கு என் தலை மேல தூக்கி போடுற மாதிரி மைக்கை தூக்கி போடுற, காலை ஆட்டுற, மேடை நாகரிகமே உனக்கு தெரியல, அநாகரிகமா நடந்துக்கிற அப்படின்னு பாருங்களேன். சொந்த அப்பாவுக்கும் சரி, மற்ற மூத்த நிர்வாகிகளுக்கும் சரி. இல்ல இதுல இன்னொரு கேள்வியோட வருது. ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே எல்லா குற்றச்சாட்டுகளையும் பையன் மேல போட்டுட்டு இப்ப இதுல எதுலையுமே ராமதாஸுக்கு பங்கு இல்லாம இருக்குமா என்ன? இதுக்கு நான் கிளீன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு காட்டுறாரோ அப்படின்ற கேள்வி கூட நமக்கு ராமதாஸ் குற்றச்சாட்டுல இருந்து எழுது. ஆனா இந்த நிர்வாகிகளை பொறுத்தவரை எல்லாருமே அன்புமணி கூட தான் இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. இப்போ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வெளிப்படையா மீடியாவிலே ஒரு பேசிட்டாரு, எல்லாரும் இதை பத்தி கருத்து சொல்றாங்களா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பாமக ஒட்டுமா, இவங்க 2 பேர் ஒட்டுவாங்களா என்ன நம்பிக்கை போவோம்? டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கு பேட்டி வைத்து இன்றைக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், நீலி கண்ணீர் எல்லாமே இன்னைக்கு வடிச்சிருக்கிறாரு. இப்ப இன்றைக்கு நடக்கிறது என்ன, பாமகவுல சொத்தையும் அதிகாரத்தையும் பிரித்து கொள்வதற்கு நடக்கின்ற போராட்டம் தான் இன்றைக்கு அந்த குடும்பத்திற்குள் நடக்கிற போராட்டம். மகள்வழி பேரனுக்கும் பதவியை கொடு, அதிகாரத்தை கொடு அப்படின்னு ராமதாஸ் கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் என்னுடைய குடும்பம், இப்ப என் பிள்ளைங்களாம் இல்லையா தேர்தலில் பிரச்சாரம் பண்றாங்க, என் மனைவி தேர்தலில் இருக்கிறார், என் மகள்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள், இப்ப அடுத்து அவங்க யாராவது வருவாங்க, அப்படி இருக்கிறப்ப இன்னொரு ஆள் யாரு எதுக்கு அப்படின்னு இந்த பிரச்சனை தான் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குதே ஒழிய இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்ல வன்னியர் மக்களுக்கோ இதனால் எந்த இதுவுமே கிடையாது. ஒண்ணு, இன்னைக்கு ராமதாஸ் பேட்டி கொடுத்த பிறகு உடனடியாக மாலையிலேயே நாளைக்கு நான் நிர்வாகிகளை சந்திக்க போகிறேன் அப்படின்னு 3 நாள் தொடர்ச்சியா சந்திக்க போறேன் அப்படின்னு சொன்னது ராமதாஸினுடைய நடவடிக்கைக்கு அதான் பதில். கட்சி என்கிட்ட தான் இருக்குது, நீ பிரஸ்ஸை கூட்டி நீலி கண்ணீர் வடிச்சாலும் சரி, இல்லை உண்மையாலுமே கதறினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உனக்கு எந்த இதுவுமே கிடையாது, நான் உன்னோட கண்ட்ரோலுக்கு வரமாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ராமதாஸ் சொன்ன தீர்வு என்ன அப்படின்னா, பழக்கருப்பையா பேசுனதை அங்க வாசிச்சு காட்டினாங்க. 10 கட்சி பழக்கருப்பையா இதுக்கும் ஒரு தீர்வு சொல்லிருக்கிறாரு. என்ன தீர்வுனா, அப்பா கிட்ட தோற்கிறது ஒன்றும் தோல்வி இல்லை, அதனால நீ உங்க அப்பா பேச்சையே கேட்டு நடந்துக்க, அவர்கிட்ட நீ தொண்டனா கூட வேலை செய்ய தயார் அப்படின்னு நீ போய் சொல்லு
அப்படின்னு இப்படியெல்லாம் நீரடித்து நீர் விலகாது அப்படின்ற பழமொழியெல்லாம் போட்டு ஒரு உருட்டி இருக்காரு. அப்ப அதை மேற்கோள் காட்டுறார் ராமதாஸ். இப்ப நான் செயல் தலைவரா போட்ட உடனே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அன்புமணி வேலை செஞ்சிருக்கணும். இல்ல அப்பாவுக்கு கீழே, இல்ல அப்பா வேணாம், ஐயாவுக்கு கீழே தொண்டனா நான் வேலை செய்ய தயார் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதாவது நான் என்னோட ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன், அன்புமணி இறங்கி வர வேண்டும் அப்படின்ற இடத்தில் ராமதாஸ் நிக்கிறாரு. அதெல்லாம் நான் இறங்கி வர முடியாதுயா, நாளைக்கு நான் பாரு கூட்டத்தை கூட்டுருவேன். அது என்னைக்கு மைக்க தூக்கி அடிச்சாரோ அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு, பனையூருக்கு வாங்க, இங்க தனியா பாத்துக்கலாம், தைலாபுரம் இனி அவ்வளவுதான் அப்படின்னு அன்றைக்கே அதை அறிவித்து விட்டார். இப்ப அதுதான் இனி நடக்க போகுது. யாரும் இங்க கொள்கைக்காரனும் இல்லை, இந்த கட்சி கொள்கைக்காகவும் போராடிட்டு இல்லை. இப்போ வன்னியர்களுக்கு 10.5ன்றாங்க. 10.5 விட அதிகமாக இந்த 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இவங்க 10.5 கேட்கறாங்க? ஏதாவது இலக்கு இருக்குதா? யூபிஎஸ்சியில ஐஏஎஸ் ஐபிஎஸ் வன்னியர்ல வராததுக்கு காரணம் தமிழ்நாடு அரசா இல்ல ஒன்றிய அரசா? டிஎன்பிசியா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஆள் எடுக்குது. யூபிஎஸ்சி தானே ஒன்றிய அரசு கீழே இருக்கிற யூபிஎஸ்சி நிறுவனம் தான் ஆள் எடுக்கிறாங்க. அங்க பார்த்து கேட்கறது துப்பு இல்ல. அங்க மோடியோட கண்ணை வச்சு தேய்ப்பாங்களாம். தேய்ச்சிக்கிட்டு இங்க ஐஏஎஸ் ஆகல, ஐபிஎஸ் ஸ்டாலின் ஐஏஎஸ் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இப்படியான ஒரு இலக்கோ எதுவுமே இல்லாமல் சாதி பெருமையை தூண்டி அப்பாவி மக்களிடம் சாதி வெறியை ஊட்டி கலவரங்களை தூண்டி எப்படி பாஜக மதவெறியை ஊட்டுகிறதோ அதுபோல சாதி வெறியை தூண்டுறதுதான் இவங்களுடைய மதம் மனிதனை மிருகமாக்கும் அப்படின்னு பெரியார் சொன்னதுக்கு பாஜக மிகச்சிறந்த உதாரணம். சங் பரிவார் கும்பல் மிகச்சிறந்த உதாரணம். சாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படின்றதுக்கு ராமதாஸ் குடும்பமே மிகச்சிறந்த உதாரணம். அவர்களை தவிர அவர்களால் பலன் பெற்றவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. சுரண்டி தின்னதான் வன்னியர் கல்வி அறக்கட்டளை எல்லா உலகம் முழுக்க இருக்கின்ற வன்னியர் மக்களிடமிருந்து காசு வாங்கி ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இன்னைக்கு அரசே வன்னியர் பொது சொத்து வாரியம்னு ஒரு வாரியத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நீதிமன்றம் போட்ட உத்தரவின்படி. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த வன்னியர் பொது சொத்து வாரியத்திற்குள் வன்னியர் பேர்ல ஒரு அறக்கட்டளை இருந்தா அது சேர்க்கப்படும். அதனால உடனடியாக அதை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு தன்னுடைய பெயருக்கு தன்னுடைய பொண்டாட்டியினுடைய பெயருக்கு ராமதாஸ் மாத்திக்கிறாரு. இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம். அங்க என்ன இலவச கல்வி ஏதாவது இருக்குதா? வன்னியர் இளைஞர்களுக்கு வன்னியர் குழந்தைகள் ஏதாவது இலவசமா படிக்க அங்க வாய்ப்புகள் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. முழுக்க ஒரு அட்டை பூச்சியாகத்தான் இவங்க சுரண்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப ராமதாஸே எடுத்துக்குவோமே, ராமதாஸ் பாஜக மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது, அதனால நாங்க பாஜகவோட இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிறாங்களா? ராமதாஸ் சொல்றது என்ன? நம்ம அதிமுகவோட சேர்ந்துக்குவோம், அங்க பாஜக வந்துருட்டோம், நம்ம பாஜகவோட சேர்ந்து அதிமுகவுக்கு போக வேணாம், அதிமுக கிட்ட நம்ம போய் சேர்ந்துக்குவோம், பாஜக அங்க சேர்ந்துக்கிட்டோம். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. வேற எந்த ஒரு வெங்காய நிலைப்பாடும் கிடையாது. ஏன்னா பழக்கருப்பையா இதை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாப்புல, அதையும் படிச்சு காட்டுறாப்புல. உங்க அப்பா கை மேல ஓங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக நேரடியா பாஜக கூட இல்லாம அதிமுகவோட இருப்போம், அங்க பாஜக வரட்டும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கிறாரு. உனக்கு இது கூட புரியலையா? இதனால என்னங்க நன்மை? இப்ப அதிமுக கூட்டணி அவங்களும் இதே கேஸ் பிரச்சனை, இப்ப எடப்பாடியினுடைய மகனை உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க அப்படின்ற பிரச்சனையில் அவங்களும் பாஜகவோட கூட்டணியில் அந்த அடிமைகள் சேர்ந்திருக்கிறார்கள். இப்ப அவங்களோட இன்னொரு கொத்தடிமை கூட்டமாக இந்த பொட்டி அடிமைகள், பொட்டி கொடுத்தா போதும், இந்த பொட்டி அடிமைகள் எந்த வண்டியில வேணாலும் ஏறுவாங்க, அப்படி இதுல சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப இதுல ராமதாஸ் அன்புமணி நேரா மூக்க தொடலான்றாரு, இல்ல தலையை சுத்தி மூக்க தொடலாம் அப்படின்றாரு. இப்ப என்ன காரணம்? ஏன் பயப்படுறீங்க? உங்க பையனை அனுப்புங்க, ஜெயிலுக்கு அனுப்பி எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக மக்கள் முதல்ல போனோம்ல அவர், அதனாலதானே காலில் விழுந்து நான் செத்து போயிருவேன், நீ எனக்கு கொல்லி வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றது காரணம் என்ன? நல்லா கொழுன்னு மைதா மாவு மாதிரி இருக்காங்க குடும்பமே. இப்ப அன்புமணி எல்லாம் தீகார் ஜெயில போட்டா என்ன ஆகும்? அப்படியே உருகிறாது, அவரால் தாங்கிக்க முடியுமா? அதனால் இந்த கூட்டம் இப்படி மேலும் மேலும் இது போன்ற வேலைகளை செய்யுது. யோசிச்சு பாருங்களேன், இவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க, நல்லா நாகரிகமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா டால்பின் தெரிகிற ஈசிஆர் கடற்கரையில் பனையூரில் தங்கி இப்படியெல்லாம் இவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. ஆனா அப்பாவி வன்னியர்கள் இவங்களுக்கு கொடி பிடிச்சு இவங்களுக்காக வழக்கு வாங்கி ஜெயிலுக்கு போய், ஆனா இவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? நான் அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்ல மாட்டேன், நான் படின்னு சொல்லுவேன். படின்னு சொல்றேன்னா என்ன மயிருக்கு
நம்ம சத்திரியர்கள் நெருப்புல இருந்து தோன்றணும்னு எதுக்கு சொன்ன? நீ சொல்லு. நம்ம ஜாதியில இத்தனை பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் முன்னேறி இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் படிச்சு முன்னேறிவாங்க, டாக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லு. அதை விட்டுட்டு நீ என்ன சொல்ற? நீ அடிப்படையில் நம்மளாம் சத்திரியர்கள், நம்மளாம் நெருப்புல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு நீ பேசிட்டு நீங்கெல்லாம் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, படிக்கணும்னு நினைக்கிறவன் இதை சொல்ல மாட்டான்ல. கலவரத்துக்கு கூப்பிடுறோம் தான் நாம் யார் தெரியுமா, நாம் நெருப்பில் இருந்து தோன்றி இருக்கிறோம் தெரியுமா, யாருக்கு அதில் இதெல்லாம் குத்துறீங்க? கடைசியா ஐயாவுக்கு என்னுடைய சார்பில் ஒரு சின்ன அட்வைஸை வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க சொல்றது, நீங்க கண்ணீர் விடுறது, நீங்க கதறது, இதெல்லாம் பார்த்தா நைட்டு வந்து தலைவணியை வச்சு யாராவது அமுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க நம்பிக்கைக்குரிய முகுந்தன் பரசுராமனையோ இல்லை வேற யாரையாவது காவலுக்கு போட்டு தூங்குங்க ஐயா, இல்லை வந்து தூக்கத்திலேயே நீங்க வந்து சிவலோக பதவியை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐயா இன்னைக்கு கிளப்பி விட்ட பீதி வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பீதியாக இருக்குது. ஆனா இதனுடைய முடிவு என்ன ஆக போகுது அப்படின்னா, இவர்கள் சத்திரியன், நெருப்பில் பிறந்தவர்கள், நம்ம இந்து சமூகம் அப்படின்னு இவர்கள் வந்து இந்த பரப்புன விஷயம் பாஜகவிற்கு நன்மையா முடிய போகுது. பாஜக எதுக்கு கூட்டணி வைக்கிறான்? அந்த கட்சியை உடைக்கணும், அங்க இருக்கிற ஆட்களை வந்து அள்ளணும். இப்ப இவர்கள் கட்டமைத்த சத்திரியர் கதை வந்து எங்க போக போகுது அப்படின்னா, ஆமாடா வாடா நீதான்டா சத்திரியன் அப்படின்னு பாஜக இவர்களை மொத்தமாக அள்ளப் போகிறது. ஒரு மிக மோசமான நிலை தான் உருவாக போகிறது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.